மோட்டோ G86 பவர் வெர்சஸ் ஐக்யூ Z10R அண்டர் 20K இப்ப இந்த ரெண்டு போனும் பெஸ்டா வந்து இருக்கு. இந்த ரெண்டு போன்ல எந்த போனை சூஸ் பண்ணலாம், யாருக்கு எந்த போன் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த ரெண்டு போன்ஸ் பத்தி ஸ்பெசிஃபிக்கா நான் வீடியோ மேக் பண்ணிருக்கேன், முடிஞ்சா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ரெண்டு போன்ஸோட பில்ட் அண்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். பில்ட் டிசைன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து மாறும். டிசைன் ஒரு சில பேருக்கு ஒரு போன் வந்து பிடிக்கும். பட் இந்த ரெண்டு போன்ஸோட டிசைனுமே பாக்குறதுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஐக்யூ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா தெரியுது. அண்ட் ரெண்டு போன்ஸ்ல வெயிட் அண்ட் திக்னஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஐக்யூ Z10R 7.3 mm கான திக்னஸ், 188 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்னால தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போன் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வந்திருக்கு. அதே சமயத்துல இது வந்து ஒரு கர்வ் ஆகிற போனுங்கிறதுனால கையில எடுக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே மோட்டோன்னு பார்க்கும்போது இந்த போனோட திக்னஸ் 8.65 mm, வெயிட் 198 கிராம். கொஞ்சம் வெயிட்டும் திக்னஸும் அதிகம் கம்பேரிட்டிவ் ஐக்யூ. அதுக்கு காரணம் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த போனுக்கு ஒரு பின்பக்கம் டெக்ஸ்சர் ஃபினிஷ் இருக்கு. டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்டாண்டர்டா நிறைய மோட்டோ போன்ஸ் இதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஓவரால் இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு போன்ல டிசைன் வைஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பர்சனலி எனக்கு ஐக்யூ டிசைன் பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போன்ஸோட அடிஷனல்னு பார்க்கும்போது ரெண்டு போன்லயுமே IP68 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு போன்ஸ்னாலையுமே அந்த வாட்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ ஓவராலா உங்களுக்கு ஒரு ஸ்லிம்மான போன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, வெயிட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா மேபி ஐக்யூ வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்ல நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னா ரெண்டு போன்ஸோட பில் குவாலிட்டியுமே பெட்டரா இருக்கு. அடிஷனல் ஃபீச்சரும் ரெண்டு போன்ஸ்லுமே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஐக்யூ Z10R இங்க 6.7 இன்ச்சுக்கான AMOLED பேனல், ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்திருக்கு. ஹை பிரைட்னஸா 1800 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இது வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே. குவாட் கர்வ் டிஸ்பிளே, 4 சைட்ல இருந்து உங்களுக்கு கர்வ் ஆகும். ஸோ டிஸ்பிளேயோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டரா வந்து இருக்கும். HDR10+ சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் இன்டோர் பிரைட்னஸும் ஓரளவு ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஓவராலா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நல்ல டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோட்டோ G86 பவர் இங்க வந்து 6.78 இன்ச் தான். இங்க 1.5K ரெசல்யூஷன் POLED டிஸ்பிளே வந்திருக்கு. ஸோ கம்பேரிட்டிவா AMOLEDோட இன்னும் கொஞ்சம் தின்னான டிஸ்பிளே. ஸோ இங்க 1.5K ரெசல்யூஷன் இருக்கனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். இங்கேயுமே நமக்கு வந்து 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்திருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு. இங்கேயுமே ஹை பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 4500 nits வரைக்கும் போக முடியும். ஸோ HDR பார்க்கும்போது ஸோ ஓவராலா அவுட்டோருக்கு இங்கேயுமே பிரைட்னஸ்ல பெரிய இஷ்யூஸ் வந்து இருக்காது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டிஸ்பிளேல எது பெட்டர்ன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மோட்டோலாக்கு எட்ஜ் வந்திருக்கு. பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதும் அண்ட் 1.5K ரெசல்யூஷன்ங்கிறது இங்க வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுது. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கண்டென்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டரா வந்திருக்கும். ரெண்டுத்துலயுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இங்க ஐக்யூ Z10R சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து கர்வ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்னா ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மோட்டோ G86 பவருக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. நீங்க அந்த டிஸ்பிளே நல்லா தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க ரெண்டு போன்ஸ்லுமே பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டுமே மீடியாடெக்கோட Dimensity 7400 யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஒரு 5G ப்ராசஸர், ரெண்டுமே நல்லா இருக்கும். 4 nanometerல பில்ட் பண்ண ப்ராசஸர். இந்த போன்ஸோட பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு நல்ல AnTuTu ஸ்கோர், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா ரெண்டுதாலுமே மாடரேட் கேமிங் வந்து பிளே பண்ண முடியும். டே டு டே யூசேஜ் பெட்டரா வந்திருக்கும். ரெண்டுத்துலயுமே ஒரே சிப்செட் யூஸ் பண்ணிருக்கனால பெர்ஃபார்மன்ஸ்லயும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்க போறது இல்ல. ஆப்டிமைசேஷனால டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரெண்டுத்தோட RAM டைப் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு. DDR4X UFS 2.2. ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் சைஸ்ல ரெண்டு போன்ஸுக்கும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. ரெண்டு போன்ஸுமே லிக்விட் கூலிங் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. பெருசா த்ராட்டில் சிப்செட் வந்து ஆகாது. ஸோ ஹீட்டிங்கிறது ரெண்டு போன்ஸுமே பெருசா இருக்காதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட கேமரா இங்க கேமரான்னு பார்க்கும்போது ஐக்யூ Z10R 50 மெகாபிக்சல் சோனி IMX882 ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வந்திருக்கு. அடுத்து 2 MP டெப்த் சென்சர், 32 MP செல்ஃபி கேமரா, மேக்ஸிமம் 4K வீடியோ போத் ரியர் அண்ட் செல்ஃபில ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுவே மோட்டோன்னு பார்க்கும்போது இங்க பிரைமர் சென்சர் 50 மெகாபிக்சல் சோனி லிட்டியா 600 ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இங்கேயுமே இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 8 MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி மேக்ரோவும் ஷூட் பண்ண முடியும். அடுத்து ஒரு டெப்த் சென்சரும் இருக்கு. 32 MP செல்ஃபி இங்கேயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கேயுமே 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ சோனி லிட்டியா 600 இல்ல IMX881 கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே நல்ல சென்சார் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. IMX882 ஒரு பழைய சென்சர், பட் இந்த லிட்டியா 600 கொஞ்சம் புது சென்சர். பட் ரெண்டுமே ஒரு நல்ல சென்சார் தான். ஸோ மேக்ஸிமம் ரெண்டு போன்ஸோட கேமராஸுமே பிரைமர் சென்சார் நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இங்க அல்ட்ராவைட் இருக்கிறது மோட்டோக்கு ஒரு அட்வான்டேஜ். ஐக்யூ Z10R வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அங்க அல்ட்ராவைட்ல அது கொஞ்சம் டிராபேக்கா இருக்கு. இங்க வந்து அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் மேக்ரோவுமே நம்ம ஷூட் பண்ண முடியுங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் மோட்டோக்கு. ரெண்டுத்தோட செல்ஃபியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே 32 MP தான். ரெண்டுதாலுமே 4K ரெக்கார்ட் பண்ண முடியும்.
ஸோ கேமரான்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா கூட ரெண்டு போன்ஸ்லயுமே நமக்கு மோட்டோ கொஞ்சம் எட்ஜ் இருக்க மாதிரி இருக்கு. அது போக கேமரா ஃபீச்சர்ஸ் இந்த ஏ ரேசர் எல்லாமே ரெண்டு போன்லயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமராலையும் மோட்டோலாக்கு ஒரு எட்ஜ் இருக்க மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட பேட்டரின்னு பார்க்கும்போது நமக்கு இங்க ஐக்யூ Z10Rல 5700 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்திருக்கு. இந்த பேட்டரி ஈஸியா ஒன் டே மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் சார்ஜிங் ஸ்பீடுமே பெட்டரா இருக்கும். ஒரு 1.25 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள ஈஸியா ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். இதுவே மோட்டோன்னு பார்க்கும்போது 6720 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வெறும் 33 வாட் தான் இருக்கு. ரெண்டு போன்லயுமே சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. பட் மோட்டோக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்திருக்கும். ஸோ மோட்டோவோட பேட்டரி சைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதான் பெட்டரா வந்திருக்கும். உங்களுக்கு கம்பேரிட்டிவ் ஐக்யூ கம்பேர் பண்ணும்போது இங்க பேட்டரி லைஃப் எனக்கு வந்து பெட்டரா இருக்கும். பட் சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ இங்க எனக்கு பேட்டரி லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு அந்த வெயிட் ஃபார்ம் ஃபேக்டர் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மோட்டோவை தான் வந்து சூஸ் பண்ணும். பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறவங்க இல்லைன்னா ஐக்யூமே ஓகே தான், ஈஸியா ஒன் டே பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸோட சாஃப்ட்வேர் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ரெண்டுமே Android 15 வருது. மோட்டோலா அவங்களோட ஹலோவே ஸ்டாக்கிஷா வந்திருக்கும். நமக்கு வந்து விவோட ஃபன் டச் OS தான் ஐக்யூல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஐக்யூல கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸ் வந்து பார்க்க முடியும். பட் மோட்டோல கிளீனான யூஏ இருக்கும். பட் கம்பேரிட்டிவா ஃபீச்சர்ஸ் வந்து சாஃப்ட்வேர்ல கொஞ்சம் ஃபன் டச் OSல அதிகமா இருக்கும். ஃபைனலா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேஞ்ச் பிரைசிங். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேஞ்ச் பார்க்கும்போது இங்க பேஸ் வந்து 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு போன்லயுமே DDR4X UFS 2.2 வந்து வருது. ஸோ அது ஓகே. இப்போ பிரைஸ்னு பார்க்கும்போது ரெண்டு போனோட அந்த 8128 பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு ஐக்யூ லான்ச் ஆயிருக்கு. 19,500 வந்து ஸ்டார்ட் ஆகுது. கார்டு ஆஃபரோட 17,500. இதே போன் தான் விவோட T4R ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து கிடையாது. ஸோ இப்போ மோட்டோ G86 பவர் வர போற பிரைஸ்னு பார்க்கும்போது அந்த 20K தான். மேபி அக்ரெசிவா இருக்குன்னா 19,000 லான்ச் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு போன்ஸும் ஒரே பிரைஸ்ல கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு போன்ல எது பெட்டர்னு பார்க்கும்போது அது உங்க யூசேஜ் பொறுத்து தான். ஐக்யூ யார் சூஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து ஸ்லிம்மா இருக்கணும் போன், வெயிட் வந்து கம்மியா இருக்கணும், டிசைன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், எனக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். பட் ஓவராலா பெஸ்ட் போன் எதுனா கண்டிப்பா அது மோட்டோலா தான். ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல 1.5K ரெசல்யூஷன் இருக்கு, பேட்டரி கெப்பாசிட்டி பெருசா இருக்கு, அல்ட்ரா வைட் கேமரா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அண்ட் மோட்டோவோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இது எல்லாமே மோட்டோ போனுக்கு ஒரு அட்வான்டேஜா தான் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா ரெண்டு போன்ஸ்ல பெட்டரா இருக்கிறது மோட்டோ G86 பவர் தான். பட் ஐக்யூவும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஐக்யூ வந்து பிடிக்கும், விவோட யூஏ பிடிக்கும்னா மேபி அந்த போனையும் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் நல்ல போன் தான். பட் கம்பேரிட்டிவ்லி நமக்கு மோட்டோ பெட்டர் போன் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு போன்ல எது வாங்கணுங்கிற ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நீங்க உங்களோட யூசேஜுக்கு எந்த போன் வாங்குவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.